ஒற்றுமைச்சாயம் நான் உங்கள் சொந்தி ஸ்ரீ லக்ஷ்மணா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நம்ம இப்போ உங்களோட நான் இந்த திதிகளை பற்றி பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நேற்று வரைக்கும் பிரதமையும் திருதியை திதியை பற்றி நேற்று பார்த்தோம். இன்றைக்கி அதோட தொடர்ச்சியாக திருதியை திதி மற்றும் சதுர்த்தி திதியை பற்றி பார்க்கலாம். திருதியை திதியில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி சதுர்த்தி தேதியில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அதோட அதிதேவதைகள் என்ன, அந்த அதிதேவதைகளுக்கு என்ன சிறப்பு வழிபாடுகள், இதை பற்றி நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மூன்றாவது திதியானது திருதியை திதி. இந்த திருதியை திதிக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியது கௌரி மாதா, அதாவது பராசக்தி. இந்த பராசக்தி நம்ம சிறப்பாக வழிபாடு பண்ணி வந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு மென்மேலும் வளர்ச்சி அடையலாம். இந்த திருதியை திதியில் என்னென்ன காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அன்னப்பிரசனம், அதாவது குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுன்னு சொல்லணும் இல்லைங்களா, அந்த அன்னப்பிரசன்னம் பண்ணுறது செய்யலாம். சீமந்தம் செய்யலாம், அதாவது வளகாப்பு செய்யலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு வளகாப்பு இந்த தேதியில் நம்ம செய்யலாம். சிகை திருத்தம், அதாவது முடி வெட்டுதல் போய் பண்ணலாம். முடி வெட்டுறது, முகச்சாவாறு செய்கிறது, நகம் வெட்டுறது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் இந்த நாட்களில் நம்ம செய்யலாம். தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. சிற்பம் செதுக்கிறது, சரிங்களா, கோயில்களுக்கு சிற்பங்கள் நம்ம செதுக்கிறது இந்த தேதியில் நம்ம செய்யலாம். இசை, நடனம், கலைப்பயிற்சிகள், ஓவியம் வரைகிறது, இந்த மாதிரியான நடன பயிற்சி மேற்கொள்வது, பரதநாட்டியம் படிக்க போகிறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள், அதே மாதிரி பரதநாட்டியம் அரங்கேற்றம் பண்ணுறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் இந்த தேதியில் நம்ம செய்யலாம். இது சிறப்பான ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த திருதியை திதி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய திருதியை திதி பார்த்திங்கன்னா அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம சிறப்பான ஒரு விஷயத்தை வச்சு அழைக்கிறோம். இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம பொருட்கள் வாங்கணும், அதாவதுன்னா நகை வாங்கணும்னா வளர்ச்சி அடையும், என்னாச்சு பொருள் வாங்கணும்னா வளர்ச்சி அடையும். இந்த காலத்தில் நகை தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. சாதாரணமாக நீங்கள் செல்வத்தை சேர்க்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா கூட நன்மை தான், சரிங்களா. ஸோ அது இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏதோ அந்த திருதி அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொருட்களை நீங்கள் வாங்கி வச்சு அது மென்மேலும் வளர்ச்சியை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த திதியில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூரமான காரியங்கள், அதாவது கெட்ட காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை நம்ம இந்த திதியில் செய்யக்கூடாது. என்ன சுப திதியாக வரங்காட்டி அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. பித்ரு தர்ப்பணம் இந்த திதியில் நம்ம செய்யக்கூடாது. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வது இந்த திதியில் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சிறப்பு பூஜை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கௌரி மாதா, அதாவது பராசக்திக்கு உண்டான பூஜைகளை நம்ம இதில் செய்யலாம். அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா கலசங்கள் தயாரித்து கும்ப ஆராதனை பண்ணி வாழையில, அரிசி, விளக்கு, மஞ்சள் அதெல்லாம் பிடிச்சி வச்சு பூமாலை சேர்த்து புதிய பொன் பொருட்களெல்லாம் வச்சு அந்த அன்றைக்கி நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திரனோட மந்திரமானது ஓம் க்ரீம் க்ரீம் கம் கம் சம் சந்திராய நமக அப்படிங்கிறத 108 தடவை நம்ம சொல்லி இந்த வழிபாடு நம்ம சிறப்பாக செஞ்சோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் மென்மேலும் பொருட்கள் சேரும். அந்த திதி அச்சய திருதி அன்றைக்கி அதை செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் பொருட்களை சேரும், செல்வம் சேரும், சரிங்களா. செல்வங்கள் சேரும், செல்வாக்கோட நம்ம மென்மேலும் வளர்ச்சியை அடையலாம், சரிங்களா. அழகு, முகத்தில் ஒரு அழகு, ஒரு முகம் வசீகரம், இதெல்லாம் விஷயங்கள்லாம் இந்த திதியில் செய்யணும்னா நல்ல ஒரு நிலை கிடைக்கும், சரிங்களா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சதுர்த்தி திதி. இந்த சதுர்த்தி திதியோட அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம விநாயகர் மற்றும் யமதர்மராஜா. சதுர்த்தினாலே நம்ம விநாயகருக்கு தான் மெயினாக வழிபாடு பண்ணுவோம், சரிங்களா. இதில் கூட பார்த்திங்கன்னா யமதர்மனும் இந்த சதுர்த்தி திதிக்கு உரிய தெய்வமாக அதிதேவதையாக வராது. இந்த சதுர்த்தி தேதியில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் வழிபாடு செய்யலாம். அருகம்புல் மாலை சுற்றி விநாயகருக்கு வழிபாடு பண்ணலாம். வெள்ளரிக்கம்பூ சுற்றி விநாயகருக்கு வழிபாடு பண்ணலாம். இதில் அடுத்த சங்கடகர சதுர்த்தின்னு வரக்கூடிய நாளில் சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி நம்ம வழிபாடு பண்ணோம். நம்மளோட துன்பங்களெல்லாம் விலகுன்னு சொல்லலாம். அதே மாதிரி கேது தோஷத்துக்கு பரிகாரமாக விநாயகரை இந்த இதில் சதுர்த்தி அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம். மாதாந்திர விநாயகர் வழிபாடு இந்த சதுர்த்தி அன்றைக்கி நம்ம செய்கிறது ரொம்ப நல்லது. சதுர்த்தியிலே பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வருது, நாக சதுர்த்தி வரும், சரிங்களா. இப்போ அது பார்த்திங்கன்னா ஆயுஷ் ஹோமம், ஆயுள் தோஷ பரிகாரம் இந்த சதுர்த்தி அன்றைக்கி நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். சதுர்த்தி அன்றைக்கி விரதங்கள் விரதம் இருந்து
வழிபாடு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து தடைகள் எல்லாம் வந்து விலகும் வந்து ஐதீகம். சரிங்களா? இந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விரதம் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதிகாலையில் உபவாசம் இருந்து அருகம்புல் மாலை அப்படிங்கிற வாங்கி விநாயகருக்கு போட்டு விநாயகருக்குரிய நைவேத்தியமான மோதகத்தை நிவேதனமாக பண்ணி ஓம் கஞ்சன தலாய விஷ்ணகை அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நம்ம வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட தடைகள் எல்லாம் விலகும். நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சியை காணலாம். சங்கடகர சதுர்த்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி விநாயகருக்கு வழிபாடு பண்ணி நம்ம நைவேத்தியம் படைத்து வழிபாடு பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அந்த விநாயகருக்குனாலே வந்து மோதகம் தான் வந்து நைவேத்தியம் மெயினாக. அதனால் வந்து விநாயகரை மோதகம் படைத்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை இல்லை வெள்ளரிக்கம்பால் மாலையை செலுத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். துன்பங்கள் நீங்கும். விரதம் வந்து இந்த வழிபாடு செய்யும்போது நம்ம துன்பங்கள் எல்லாம் நீங்கி நம்ம செல்வ செழிப்போடு வாழலாம். நாக சதுர்த்தி அப்படின்னு வரக்கூடிய சதுர்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா நாகருக்கு பாலாபிஷேகம் பண்ணி நாகருக்குரிய தோச பரிகார வழிபாடுகள் நம்ம செய்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும். அப்போ ராகுகேது தோசைகள் அந்த காலகட்டத்தில் செய்கிறப்ப நமக்கு நிவர்த்தியாகி பல தடை அதனால் வரக்கூடிய தடைகளெல்லாம் நிவர்த்தியாகி நம்மளுக்கு மென்மேலும் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? இந்த திதியில் வந்து நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு எடுக்கிறவங்க பார்த்திங்கன்னா திருமணம் சுப நிகழ்ச்சிகளை வந்து இந்த திதியில் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. புதிய தொழில் தொடக்கம் அது புதிய தொழில் தொடங்கணும் இந்த திதியில் தொடங்கணும் அதுக்கு பெருசாக வளர்ச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. சரிங்களா? சந்திரனை வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து சந்திரனை வந்து நம்ம பார்க்கறத தவிர்த்தரணும். அது பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா ஞாபகம் மறதி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். சரிங்களா? நிதி முதலீடு ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ம முதலீடுக்காக நிதியை கொண்டு சேர்த்தணும்னா அந்த நிதி வந்து நம்ம இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் உண்டாகும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த திதியை நல்லபடியாக செஞ்சு இந்த உங்களோட பிறந்த திதி இந்த திதியாக இருந்து இந்த திதிக்கு உண்டான வழிபாடானது விநாயகருக்கு உண்டான சதுர்த்தியான விநாயகரையும் திருதியான கௌரி தேவியும் பராசக்தியையும் வழிபாடு பண்ணி வாழ்க்கையில் மென்மேலும் வளர அடியனோட வாழ்த்துக்களையும் அடியனோட